Hi friends, hello, this is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ண டார்கெட்ல பிரைஸ் வந்து ரீச் ஆகற வரைக்கும் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்னு ஹிட் ஆயிடுச்சு. அதாவது கிளான் ஃபார்மால வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் என்னுடைய சேல் வியூ வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கான லாஜிக் வேணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களா, டார்கெட் கொடுக்குறீங்களா, அது வந்து வித் லாஜிக்கோட உங்களோட ஸ்டாப் லாஸ் அமைஞ்சால் அக்செப்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன்னா வந்து அந்த ஸ்டாப் லாஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், அதாவது அந்த ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஏதோ ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆகிடுச்சு அன்னெசரி வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு டார்கெட்டுக்கும் அந்த விஷயம் அந்த காரணத்தினால தான் வந்து டார்கெட் ஹிட் ஆச்சா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த காரணத்தினால தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸுக்கும் டார்கெட்டுக்கும் வித் லாஜிக்கோடு கொடுங்க அப்படின்றது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம தப்பை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தவறு வந்து நம்ம மேலே எப்பவுமே வந்து ஒத்துக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ் நம்மளோட தப்பு தான் அப்படின்றது ஒத்துக்கணும். மார்க்கெட் மேலே போடக்கூடாது. மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் போயிடுச்சு, அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் இப்படி திரும்பிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து மூணாவது விஷயம். ஸோ நம்ம என்ன எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். மார்க்கெட் அப்படி போகுதுன்னா ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பொசிஷன் எடுக்கணுமா இருந்துச்சு இல்லையா, நம்ம எடுக்கல அப்படின்றத நம்ம மேலே தவறு வரும். ஓகே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன காரணத்தினா வந்து நான் உங்களுக்கு சேல் சைட் கொடுத்துருந்தேன், ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது வந்து கிளான் ஃபார்ம் அது ஸ்டாக்கு. நான் என்னுடைய மார்னிங்கில் என்ன இருந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம செக்டார் எல்லாமே வந்து சேலிங்கில் இருந்தது. அதாவது நம்ம நிஃப்டி ஃபார்மா செக்டார் ஃபுல் அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் கம்ப்ளீட் ஒன்று கூட வந்து க்ரீனில் இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெட்டில் இருந்தது. ஓகேங்களா, அதுவும் வந்து நம்ம கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருந்தது. சேலிங்கில் வந்து ரெண்டாவது இடத்துல ரொம்ப சேலிங் ப்ரெஷரோட கிட்டத்தட்ட 3%க்குன்னா மேலே வந்து சேலிங் ப்ரெஷரில் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு என்ன, இந்த டொரண்ட் ஃபார்மா வந்து பயங்கரமான ஒரு ஹெவி சேலிங்கில் இருந்தது. ஓகே, டொரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 8-7% வந்து அது மைனஸில் இருந்தது. ஸோ மொத்தமாக வந்து சேலிங் சைடு இருந்தது. நம்ம கிளாண்ட் பார்த்திங்க அப்படின்னா 200 EMக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. க்ளோசிங் வேறு கொடுத்தது. ஓகேங்களா, க்ளோசிங் கொடுத்தது 200 EMக்கு கீழே இருந்தது. ப்ளஸ் இதனுடைய டோட்டல் ஓவரால் ட்ரெண்டு கூட டவுனாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ இதனோட ட்ரெண்டு டவுனாக இருந்தது. 200 EMக்கு கீழே இருந்தது ப்ரைஸ். ப்ளஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக ஓவரால் நெகட்டிவ் இருந்தது. ஸோ ப்ரைஸ் இதுக்கு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் வந்து காமிச்சு செகண்ட் கேனில் வந்து அதில் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் இருந்தது. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் கூட கிட்ட வந்துச்சு. ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் மோசமான ஒன்றும் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் போல். நம்ம டார்கெட்லேருந்து ஒரு 4 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் மிஸ்ஸிங் ஆச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. இருந்தாலும் தவறு நம்ம தான். அது நமக்கு அது வந்து பூசி முழுகக்கூடாது. நமக்கு வந்து இல்லை போயிட்டுருக்கலாம், இல்லை டார்கெட் வந்துட்டு இருக்கோம், டார்கெட் வரல அப்படி இல்லை. ₹1 நீங்கள் டார்கெட் மிஸ் ஆனால் கூட ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, ஸோ என்னோடய வியூ என்னன்னா, ஜஸ்ட் இது மட்டும் வியூ கிடையாது. இந்த இங்கே வந்து நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணணுன்ற வியூ இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அதே மாதிரி ஆச்சு. ஆனால் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேங்களா, ஸோ இதில் லாஜிக் பாருங்கள், என்னென்ன விஷயம் நம்ம கவனிச்சு பாருங்கள். டவுன் ட்ரெண்டு பார்த்தோம். ப்ளஸ் வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது 200 EMக்கு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு. ஸோ அது வந்து சேலிங்கான ஒரு வியூ இருந்தது. ப்ளஸ் இன்றைக்கி மார்க்கெட்டும் ஓவரால் நெகட்டிவில் இருந்தது. பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருந்தது வந்து ஃபுல்லாக டோட்டலாக ரிகவர் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதோட க்ரீன் கிட்ட வந்துடுச்சு. ஓகேங்களா, ஏன் ஸ்டாப் லாஸ் கொடுக்காம பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்றத இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலிமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அந்த ரீவெஞ்ச் ட்ரேட் இருப்பாங்க. அதாவது நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீவெஞ்ச் ட்ரேட் இருப்பாங்க. ரீவெஞ்ச் ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேருந்து நீங்கள் பை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து கிளாண்ட் ஃபார்மாக உள்ளது இவ்வளோ ரிகவர் ஆகுன்றதை யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா டொரண்ட் ஃபார்மை பாருங்கள், இப்போ சேம் அதே இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே அதாவது கிளாண்ட் எடுத்தோமோ அந்த இடத்துலேருந்து மிச்சம் எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் வந்துருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல கிளாண்ட் இடத்துல சேலிங் எடுத்தோம். சேலிங் இடத்துலேருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் டொரண்ட்டுன்னு இல்லை, நீங்கள் பார்த்தீங்க ஒரு நாள் காமிக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து 200 EMக்கு கீழே போது டவுன் ட்ரெண்டு. ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. ஸோ கேப் டவுன் ஆச்சு, கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆச்சு. சஸ்டெண்ட் எடுக்கணும் கண்டினியூ வந்து ஃபாலிங் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வேறு எந்த ஸ்டாக்ஸ் வேணால் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, கண்டினியூ பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இது வந்து ரிகவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபாலிங் ஆகுது. ஓகே, ஆரோ ஃபார்மா பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நம்ம எங்கே நம்ம சேல் பண்ணுவோம் அங்கேருந்து எல்லாம் நெகட்டிவில் தான் வந்திருக்கு.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன கவனிக்கணும், நாம் கரெக்டாக பண்ணி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா ஓகே இட்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து சார் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நான் உங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிப்ஸோ கால்ஸோ கொடுக்கல, அது புரிஞ்சுங்க. இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். ஒரு 3 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு 3 மாதம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம், அடுத்த நாள் வந்து எப்படி நம்ம அதை கவர் பண்ணலாம் அப்படி பண்ணணுமே தவிர, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கே நம்ம ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வந்து எப்பேற்பட்டவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 3 மாதம் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்துட்டே வாங்கினா, ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டே வாங்கினா அதில் ப்ராஃபிட் வந்துட்டே இருக்குதுன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு 2 நாள் மண்டே இல்லை டியூஸ்டே 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஓகே ப்ரைம் டெலிகிராம் சேனல் சரியில்லை, நமக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டினியூவாக 20 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் வர ட்ரேடு யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதை இது வந்து நான் லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ஆக்சுவலி ஃப்ரீ தான் அது, ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இது லேர்னிங் பர்பஸ்க்காக தான் சென்ட் பண்ணுறேனே தவிர, நீங்கள் இந்த இடத்துல வாங்கிக்கங்க, இந்த இடத்துல விற்றுருங்க, இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க அப்படியே காப்பி ட்ரேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான் இருங்க, காப்பி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்படியும் வாட்ச் பண்ணலாம் இல்லையா. சரி ஓகே, என்னுடைய இப்போ கிளாண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு கண்டிஷன் பாருங்கள், உங்களுடைய நாளைக்கு அந்த ஸ்டாப் லாஸ் உங்களால் கொடுக்க முடியுமா, அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸு. உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. ஏன்னா வந்து இந்த ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் ஃபீல்டுனா நம்ம டோட்டலாக வந்து நம்ம சைக்காலஜி கேம் தான் இருக்கிறதில்ல, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம செட்டப்போ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய மைண்ட் செட்டும் உங்களுடைய சைக்காலஜியும் தான் வந்து உங்களுடைய வேறு லெவல் அடுத்த லெவல் கொண்டு போகுமே தவிர, என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்னா ஜஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர் செட்டப் வச்சுருக்கீங்க, அந்த செட்டப் நீங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறதும் உங்களுடைய செட்டப் வந்து மேட்சிங் ஆகுது. இப்போ நான் வந்து கிளாண்ட் ஃபார்மர் சேல்ஸை சென்ட் பண்ணியிருந்தீங்களா, ஸோ இது வந்து கீழே வரும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய சைக்காலஜி வந்து அதுக்கு ஒத்து போகுது, ஓகே உங்களுடைய சைக்காலஜி ஒத்து போகுதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக சேல் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஆப்போசிட் சைட் நம்மளை பை போகுதுன்னா நீங்கள் வந்து சேல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ உங்களுடைய சைக்காலஜியும் என்னோட சைக்காலஜியும் ஒத்து போதோ அப்போ வந்து நீங்கள் சேல் என்ட்ரி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேர்னிங் பர்பஸ்க்காக அதை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 3 மாதம் லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் ஒரு ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கில் வந்து சேல்ஸை சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 3260 பிலோ போனால் சேலிங்க்கான வாய்ப்பு இருக்குது. 3238 வந்து டார்கெட்டு, 3281 வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஸோ சென்ட் பண்ணி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் சைடு அந்த பிரேக் டவுன் ஆனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 2-3 விஷயம் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது மேலே ஏன் ஃபோக்கஸ் கொடுக்குறேன், அது டார்கெட் ஹிட்டாச்சு விடுங்க, அது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி டார்கெட் ஓகே. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது மேலே ஃபோக்கஸ் பண்ண அடுத்த டைம் இந்த தவறை வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். இந்த தவறில் நம்ம என்ன கவனிக்கல அப்படின்னா வாங்க இந்த என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம கவனிக்கல அப்படின்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் ஆன ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, பிரேக் ஆன சொல்லி நம்ம டார்கெட் லெவல் வந்து வச்ச இடம் வந்து ராங்கான இடம். அதாவது நம்ம டார்கெட் இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் முன்னாடியே நம்ம டார்கெட் புக் பண்ணிக்க வேண்டியது. ஸோ டார்கெட் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுது அந்த இடத்துல, ஓகேங்களா. இது பாருங்கள், இப்போ நம்ம சேல் பண்ண இடத்துல வந்து டொரண்ட் ஃபார்மாவும் கிளாண்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேலிங்கில் 2வது பிளேஸில் இருந்தது. ஃபுல் ஓவரால் வந்து ஃபார்மா செக்டர் எல்லாமே வந்து சேலிங்கு. நம்ம கிளாண்ட் வந்து 2வது இடத்துல இருந்தது. ஃபஸ்ட்டில் வந்து டொரண்ட் ஃபார்மாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபாலிங் ஆகிடுது. ஆனால் நம்ம சேல் பண்ண கிளாண்டு மட்டும் தான் வந்து டோட்டலாக ரிகவர் ஆகிட்டு க்ரீனில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டொரண்ட் ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட 15% டவுனில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும், ஆரோ ஃபார்மா இருக்கட்டும், சன் ஃபார்மா, லுஃபின்னு, கடிலாக் எல்லாமே வந்து 2% 2% அப்புறமா ஃபாலிங் ஆனது. எப்போ நம்ம சேல் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ஃபாலிங் ஆனது. ஆனால் கிளாண்டு மட்டும் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி நடக்கும். நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு, ஃபாலிங் ஆக ட்ரகிள் ஆச்சு. ஆனால் வந்து கடைசியில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து ஃபார்மர் செக்டரில் பார்த்தீங்கன்னா 1 by 1 ரிகவர் ஆகிட்டே இருந்தது. ஓகே, இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சேல்ஸ். நம்ம ப்ராஃபிட் வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் வந்து ஓகே, அதுக்கு லாஜிக்கும் தெரியும். இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது 1564க்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அதாவது என்ன சொல்கிறது சப்போர்ட் லெவல் எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிறைய வேணாம் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் பிரேக் டவுனில், ஓகே.
இது பார்த்தீங்கன்னா டொரண்ட் ஃபார்மா பாருங்கள், அதுக்கப்புறம் 15 பாயிண்ட்ஸ், ஆரோ ஃபார்மா வந்து 3.5, லூப்பின் ஃபார்மா 3 பாயிண்ட், அதுக்கப்புறம் நிறைய வந்து எல்லாமே வந்து ரிகவர், அதாவது செல்லிங் சைடு போட்டுருக்கு. நம்ம கிளாண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15வது இடத்துக்கு முன்னேறிச்சது. இதே நம்ம டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க, இப்போது வந்து இது JSW ஸ்டீல், இது வந்து பை சைடு வியூ கொடுத்துருந்தேன். ஸோ இது பை சைடு வியூவில் என்னென்ன நம்ம பார்த்தோம், நம்ம அதுக்கு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணி இருந்தாங்க. 3 டைம் வந்து மல்டி டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட்டாக இருக்குது. இது மாதிரிலாம் விஷயம் நம்ம வந்து அதில் சென்ட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இந்த ப்ராஃபிட் மேலேயோ இல்லை லாஸ் மேலேயோ ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. உங்களுடைய ஸ்டடி மேலே கவனம் கொடுங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எவ்ரி நீங்கள் ட்ரேட் பின்னாடி ஒரு $100 கிடைக்குது, $200 ப்ராஃபிட்டில் வந்து $200 லாஸ் ஆகிடுச்சு, $300 ப்ராஃபிட், இது மாதிரி ஒரு லாஸ் ப்ராஃபிட் மேலே ஃபோக்கஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கடைசி உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதாவது அந்த நம்பர் வைஸ், அதாவது நம்பர் எப்போது க்ரீன் கலர் அமௌண்ட்ஸ் உங்களுடைய ப்ராஃபிட்டில் காமிக்கலாம். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதீங்க. ஐயோ ப்ராஃபிட் வந்துச்சு, அடடா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கம்மி பண்ணி ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அதை வந்து கம்மி பண்ணலாம். உங்களுடைய வேலை மேலே வந்து நீங்கள் கவனம் செலுத்தலாம். அதாவது உங்கள் வேலை என்னென்னா கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி ஆகணும். அந்த ப்ராஃபிட் லாஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன டிசிப்ளின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுங்க. சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அடுத்த டைம் அதை வந்து நிகழாமல் பார்த்துக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம கிளாண்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் மாதிரி. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு புரியுமே தவிர 4 நாளில் இல்லை 5 நாளில் ஒரு வாரத்தில் நம்ம வந்து இது பார்த்துட்டு நம்ம அப்படியே காப்பி ட்ரேட் பண்ணலாம்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.